கண்ணன் வணக்கம். வணக்கம் கண்ணன், நாங்கள் செங்கோட்டையனுக்கு உடன் நிற்போம், ஆதரவளிப்போம், பக்கபலமாக இருப்போம், இப்படி இன்னும் நிறைய அடிக்கடி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் திரு ஓபிஎஸ். நிபந்தனையின்றி சேருவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப சொல்லிய பிறகு, மேடை போட்டு சொல்லிய பிறகும் சேர்த்து கொள்ளாமல் இருப்பது அப்படின்ட்டு திரு செங்கோட்டையன் குறிப்பிட்டு சொன்னது திரு ஓ பன்னீர்செல்வத்தை தானா கண்ணன்? அதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட கேள்வியா கேக்குறேன். அந்த கருத்துக்கு யாரு சொந்தக்காரரு? யாரு அப்படி நெடுஞ்சான் கிடையாக விழுந்தது யாரு? அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி கிட்ட நெடுஞ்சான் கிடையாக விழுந்தது யாருன்னு கேக்குறீங்களான்னு? எடப்பாடி பழனிசாமி கிட்ட யார் விழுந்தா? அதிமுக ஒன்றிணைவதற்கு, அதிமுக ஒருங்கிணைவதற்கு எந்தவித நிபந்தனையும் கிடையாது. அதுதான் ஸ்டேட்மெண்ட். எடப்பாடி ஏற்றுக்கொள்வதற்கு எந்த நிபந்தனையும் கிடையாதுங்கிறதுல ஸ்டேட்மெண்ட். அது போக இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் சோர்ந்து கிடந்த அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு உற்சாக பானத்தை கொடுத்திருக்கிறார். இருண்டு கிடந்த அதிமுகவின் எதிர்காலத்திற்கு ஒரு ஒளி விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறார். இது பொது வெளியில் பேசப்படாமலே இருந்தது, வெளியிலே வராமலே இருந்துச்சு, உள்ளுக்குள்ளேயே கசஞ்சுக்கிட்ட நிகழ்வாவே இருந்துச்சு. அப்ப யாருங்க வெளியே வந்தா, யாருங்க சொல்வா, யாருங்க ஒற்றுமைக்கு குரல் கொடுக்க, நீங்களா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் இல்ல, இந்த சம்பவம் ஒரு ஆண்டு காலமாகவே நடந்துகிட்டு இருக்குங்கிறத இன்னைக்கு ஐவிட்னஸா அண்ணன் செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறாரு. நான் மட்டும் இல்ல, என்னுடன் சேர்ந்து 5 நபர்கள், நான் உட்பட 6 நபர்கள், 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடியிடம் வலியுறுத்தினோம். அவர் ஒருங்கிணைப்பிற்கு, ஒன்றிணைவிற்கு இசைவு தெரிவிக்கவில்லை. அவர் இணைப்பு என்கிற பேச்சுக்கு இடமில்லை என்கிற சிந்தனையில் திடமாக இருக்கிறார். இன்னும் 10 நாளுக்குள் இந்த ஒருங்கிணைப்பை அதிமுகவிற்குள் ஏற்படுத்தவில்லை என்றால், அதற்கப்புறம் ஒத்த சிந்தனுடைய, அதாவது கட்சியெல்லாம் ஒருங்கிணைய வேண்டும், ஒன்றிணைய வேண்டும் என்று கருதுகிற எல்லோரும் சேர்ந்து அதிமுகவை ஒருங்கிணைப்போம் என்றுதான் இன்னைக்கு சொல்லியிருக்கிற சூட்சுமம். இதுதான் உண்மை. ஒருங்கிணைப்போம் அப்படின்ட்டு தான் அதுக்கு அர்த்தமா, இல்ல ஒருங்கிணைப்புக்கு எதிராக இருக்கக்கூடியவரை ஒதுக்கி வைப்போம் அப்படின்ட்டு அதுக்கு அர்த்தமா? முதலில் ஒருங்கிணைவோம். ஒருங்கிணைப்பிற்கு யாரெல்லாம் முட்டுக்கட்டை போடுகிறார்களோ, யாரெல்லாம் இல்ல, யார் முட்டுக்கட்டை போடுகிறாரோ அவரை ஏன் ஒதுக்கி வைக்க கூடாது? எந்த செயற்குழு, பொதுக்குழு சின்னம்மா அவர்களை போட்டியின்றி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தது? அதன் பிறகு அதே செயற்குழு, அதே பொதுக்குழு தானே அம்மா அவர்களை நீக்கி வைத்தது. எந்த செயற்குழுவும் பொதுக்குழுவும் ஐயா ஓபிஎஸ்ஐயும் இபிஎஸ்ஐயும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று அங்கீகரித்தது. பின்பு அதே பொதுக்குழு தானே ஒருங்கிணைப்பாளர் இல்லை என்று பொதுச் செயலாளர் என்று மாற்றிக்கொண்டது. இன்னொரு பொதுக்குழு கூடாதா? அப்படி ஒரு பொதுக்குழு கூட்டி அதிமுகவின் அழிவிற்கு தொடர்ந்து காரணமாயிருக்கும். தொடர் தோல்வியின் நாயகன், துரோகத்தின் அடையாளம் என்று பருதப்படக்கூடிய இவரையே நீக்கி வைக்க கூடாது என்று அதே பொதுக்குழு, செயற்குழு சிந்திக்காதா? அதிமுக தொண்டர்கள் எல்லாம் எடப்பாடி கண்ணன், திரு செங்கோட்டையன் இன்னைக்கு சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் குறித்து 7-8 மாசத்துக்கு முன்னால, இல்ல ஒரு 8-9 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த தேதி சரியாக நினைவில்லை. இதே போல போய் இந்த எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்லி யார் யாரெல்லாம் சென்று சந்தித்தோம்னு இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்லி இருக்கிறாரோ, சிவி சண்முகம் வந்தாரு, அப்புறம் தங்கமணி வந்தாரு, வேலுமணி வந்தாரு, ஜெயக்குமார் வந்தாரு, இப்படி எல்லாம் யார் யாரெல்லாம் சென்று சந்தித்தோம், நத்தம் விஸ்வநாதன் வந்தாரு. இந்த 6 பேருடைய சந்திப்பு இந்த ஒருங்கிணைப்பு சம்பந்தமாக திரு இபிஎஸ்ஐ சந்தித்து பேசினார்கள் அப்படின்ட்டு டிவி சேனல்ஸ், பத்திரிகைகள் எல்லாம் எழுதி கொண்டிருந்த போது ஒரு நாள் பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. ஒரு நாள் செய்தியாளர்களை சந்தித்து திரு எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்போது சொன்னார், என்ன 6 பேர் சந்தித்தாங்க, பேசினாங்க அப்படின்னு சொல்வது எல்லாம் பச்சை பொய் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, உங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா இன்னைக்கு திரு செங்கோட்டையன் இல்ல நாங்க சந்தித்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த ஒத்த மனநிலை உடைய நபர்கள்னா அன்னைக்கு போய் சந்தித்த 6 நபர்கள் தானா? அப்படிதான் எடுத்துக்கணுமா?
6 பேருங்கிறது ஒட்டுமொத்த நிர்வாகத்தினுடைய பிரதிநிதிகள். ஓகே. ஒட்டுமொத்த அதிமுகவும் தான் விரும்புகிறது. இப்ப எவ்வளவுதான் சார் தோல்வியவே தொடர்கதை ஆக்குவீங்க? எடப்பாடி ஒரு எழுதி கொடுக்க முடியும். பழனிசாமியுடைய வாழ்வுக்கும் வசதிக்கும் இந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் அப்படியே முட்டு கொடுக்க முடியும். பழனிசாமி கிட்ட காசு வாங்கிட்டு கூறுறவங்க வேணா முட்டு கொடுக்கலாம். கட்சிக்காரன் கட்சியை வாழ வைக்க நினைக்கிறவன் எதுக்கு? இன்னொன்னு, பழனிசாமி எந்த இடத்துல தன்னை தலைவர் என்று நிரூபித்திருக்கிறார்? சரி. அதிமுகவை வெற்றி பெற செய்திருக்கிறாரா? அதிமுக நிர்வாகிகளை அனுசரித்து சென்றிருக்கிறாரா? அதிமுகவினுடைய தொண்டர்கள்ட்ட அன்பா நடந்திருக்கிறாரா? எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதையும் செய்வது. அதாவது பாஜக இருந்து எதற்கு கூட்டணியை விட்டு விலகினார், மீண்டும் ஏன் பாஜகவோட கூட்டணி வச்சார்? இதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமா பழனிசாமியால? சரி. பதவி வேணும்னா 4 கால்ல பதினிப்பது, அந்த பதவியை காப்பாற்றணும்னா 4 கார்ல மாறி போவது. இதுதானே எடப்பாடியினுடைய சித்தாந்தம். இவரை எப்படி நாங்க தலைவரா ஏத்துக்கிட்டு தொடர்ந்து பயணிக்க முடியும்? சரி சரி, ஓகே, பேசலாம்.